இயேசு நீங்க சந்தோஷமா இருக்குன்னு விரும்புறதுனால தான் இந்த ஊழியக்காரனை கொண்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் இல்ல. இதுக்காக எவ்வளவு நாங்க சிரமம் எடுக்கிறோம், அதுக்காக எவ்வளவு ஜெபம், எவ்வளவு பிரயாசம். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளோட நான் பேசணும், அவங்கள நான் சந்தோஷமா வச்சிருக்கணும். யாரை கொண்டு பேச முடியும், நீ பேசுன்னு சொல்லிதான் அதுக்காக எங்களை ஜெபிக்க வச்சு பிரயாசப்பட வச்சு இதெல்லாம் செய்ய வைக்கிறார். அது காரணம் உங்க மேல அவருக்கு ஒரு பாசம். அதனால உங்களை ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். நீங்க கிறிஸ்தவரா இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவரா இருக்கலாம், ஆனா இயேசு உங்க மேல பாசம் வைத்துதான் உங்களோட பேசுகிறார். தினமும் அவருடைய நாமத்தை சொல்லி, ஏசப்பா எனக்கு ஒரு விஷயங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்களேன். உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம், ஆறுதலை, மன மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கையில சிரமப்பட்டு போனீங்களா? நல்லா வாழ்ந்திருந்தவங்க ஒரு காலத்துல சிறப்பா தான் இருந்தோம். இப்போ சிரமப்பட்டு போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப எல்லாம் நின்று அவமானத்துக்குள்ள ஆயிட்டோம். எந்த இடத்துல சிரமப்பட்டு கலங்குறீங்களோ